தேநீர் விருந்தை கண்டிப்பாக புறக்கணித்தது நியாயமான விஷயம் தான். தேநீர் விருந்தில் கலந்து கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. ஏற்கனவே ஒரு முறை கூட அமைச்சர்கள்லாம் தேநீர் விருந்திலே கலந்து கொள்ளக்கூடிய சூழல்லாம் வந்தது. தமிழ்நாடு அரசு இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நம்ம நடந்து கொள்ள வேண்டும். கவர்னருக்கு உரிய மரியாதையை வழங்க வேண்டும். கவர்னரை நாம் மதிக்க வேண்டும். அப்படி என்றுதான் இந்த சட்டமன்றத்தில் வருகின்ற போது கூட அவருக்கு போலீஸ் மரியாதை கொடுத்து அவருடைய மரியாதையாக கொண்டு வந்து சட்டமன்றத்தில் சேர்த்தார்கள். ஆனால் வந்தவர் அவர் என்ன செய்தார்? சட்டமன்றத்தில் அவர் எழுதி கொடுத்த கவர்னர் அறிக்கையை முழுமையாக வாசித்தாரா? இல்லை. வாசிக்காமலேயே அவர் பாட்டில் சென்று விடுகிறார் என்று சொன்னால் அது தமிழக மக்களை, சட்டமன்றத்தை மட்டுமல்ல, நூற்றாண்டுகளுக்கு மேலாக இருக்கிற சட்டமன்றத்தை அவமதிக்கிறது மட்டுமல்ல, தமிழக மக்களையும் கிட்டத்தட்ட இந்த தமிழக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு சர்க்காரையும் அவமதிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் அவமதிக்கிறார். இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமதிக்கிறதுனால் அவரால் தேச விரோத வழக்கு கூட தொடரலாம். ஆனால் வேற ஒரு ஆட்சி மத்தியில் இருந்திருக்குமானால் கண்டிப்பாக கவர்னர் மீது இந்த மாதிரி வழக்குகள்லாம் பதிவதற்கான வாய்ப்புகள் வந்துவிடும்.